வணக்கம் நண்பர்களே, இந்த மெட்டா பயோகாக்னிஷன் பிரதிபலிப்பு தான் நம்ம தலைவிதி இல்லது ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பதிவுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா இப்போ கர்மானா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, தலைவிதினா என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வகையில நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் ஆல்ரெடி மெட்டா பயோகாக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த புக்கை என்னுடைய ப்ரொஃபஸருக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா மற்றவங்க கிட்ட கொடுத்து அவங்களை படிச்சு பார்க்க சொல்லும்போது அவங்க என்னென்ன இது உங்களுக்கு சரியா இருக்கா, தப்பா இருக்கா, இது லாஜிக்கலா இருக்கா, சயின்டிபிக்கா இருக்கா, பிலாசபிக்கலா கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்னுடைய கர்மாவுடைய தேரி பார்த்துட்டு அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. இன்னொரு மாஸ்டர் இன்னொரு வகையான கர்மாவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய எக்ஸாம்பிள் சொன்னாரு. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல எக்ஸாம்பிளோட நான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க ஐசியூல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசியூல ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட் பிபி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பிபி மெயின்டைன் பண்ணலாம் கண்டினியூஸா ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கணும். அந்த ட்ரக் சப்போஸ் பிபி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரக்குடைய லெவலை அதிகப்படுத்தும். அந்த பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரக்குனுடைய லெவலை கம்மிப்படுத்தும். இந்த மாதிரி கண்டினியூஸா அதை நம்ம டைட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். அது மேலையும் கீழே நம்ம பண்ணிட்டே இருக்க முடியும். இந்த பேஷண்ட்டுக்கு இப்ப சடனா பிபி கம்மி ஆகுது. அந்த ஐசியூல இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர் நைட் டியூட்டி, ஒரு நைட் ஒரு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. டாக்டர் போய் தூங்கிட்டாரு. ஸோ இப்போ இந்த பேஷண்ட் பிபி டிராப் ஆகுது. இந்த நர்ஸ் என்ன பண்ணணும், ஒன்னா இந்த டாக்டர் எழுப்பி விட்டு அந்த பேஷண்ட் காப்பாற்ற முடியும். பேஷண்ட் சர்வைவ் ஆகுறாங்க. இல்லாட்டி அந்த டாக்டர் எழுப்பி விடாம டாக்டர் தூங்குறதுக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அதனால அந்த பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த 2 எஃபெக்ட் தான் ஆக முடியும். சரிங்களா? இதுல நார்மலா கர்மா, பாவம், புண்ணியமனுடைய எஃபெக்ட் என்ன, இந்த நர்ஸ் இந்த டாக்டர் எழுப்பி விட்டு இந்த பேஷண்ட் பொழைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை பொழைக்கிறதுக்கு உதவி பண்ணதுனால இதை புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த பேஷண்ட் நர்ஸ் இந்த டாக்டர் தூங்க விட்டுட்டாங்க, பேஷண்ட் அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இது ஜென்ரலா புரிஞ்சிருக்கிறது. இன்னொரு மாஸ்டர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எங்க சார் எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாருன்னா, இதுல இவன் டாக்டரை எழுப்பி விட்டு அந்த பேஷண்ட் பொழைக்கிறானோ இல்லை டாக்டர் எழுப்பிடாம அந்த பேஷண்ட்ஸ் ஆகுறானோ இதுல எந்த வகையான ரிலேஷனும் கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ உன்னுடைய ஜாபை உனக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்டரா நீ சந்தோஷமா நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீ பண்ணிருக்கியா, அதுதான் முக்கியமானது. அந்த பேஷண்ட் பொழைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ சந்தோஷப்படுறதுலயும் பிரயோஜனம் இல்லை. அந்த பேஷண்ட் இறந்துட்டான் அப்படின்னு நீ சோகமா இருக்கிறதுலயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ சந்தோஷமும் படக்கூடாது, சோகமா இருக்கக்கூடாது. அந்த பேஷண்ட் இறந்துட்டாலும் நீ நார்மலா தான் இருக்கணும், அந்த பேஷண்ட் பொழைச்சிட்டாலும் நீ நார்மலா தான் இருக்கணும். உன்னுடைய வேலையை நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படின்னு அவர் இன்னொரு மகான் விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்னுடைய விளக்கம் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நர்ஸ் இந்த டாக்டரை எழுப்பி விடுறாங்க, எழுப்பி விடல, இந்த பேஷண்ட் பொழைக்கிறாங்க, பொழைக்கல, இதுல எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு தாட், இல்லாட்டி இன்டென்ஷன் இல்லை எமோஷன், இது இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் ஒரு டேர்ம் கொடுக்குறேன், மெட்டா பயோகாக்னிஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த தாட் மூலியமா என்ன ஆகுது, ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் நடக்குது. நான் என்ன சொல்றேன், the effect of the action does not depend the effect of an action does not depend on the action as such, but it depends on the thought pattern behind it அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன். ஒரு செயலினுடைய விளைவு அந்த செயலை பொறுத்தது அல்ல, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ண தொகுப்பை, மெட்டா பயோகாக்னிஷனை பொறுத்தது அப்படின்னு சொல்றேன். இந்த செயல் பாத்தீங்கன்னா டாக்டர் எழுப்பிடுறது, எழுப்பிடாம இருக்குது, அதனால வரக்கூடிய விளைவு பேஷண்ட் பிழைக்கிறது, பிழைக்காம இருக்குது. இந்த எஃபெக்ட் இந்த செயலுக்கு எந்த வகையான சம்பந்தமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டாக்டர் நான் எழுப்பி விட்டுட்டேன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெட்டா பயோகாக்னிஷன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்புணர்ச்சியோட பார்த்துட்டு டாக்டரை எழுப்பி விட்டுட்டேன், அப்பதான் இந்த பேஷண்ட் பொழைப்பாங்க, அப்பதான் நம்ம வேலை சரியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட இந்த செயலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மற்ற விஷயங்களையும் இதே பொறுப்புணர்ச்சியோட தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுவே இந்த டாக்டரை எழுப்பிட்டதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பயம், ஃபியர்னால இப்ப இந்த பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா காலைல இன்னொரு டாக்டர் என்ன திட்டுவாங்க, இல்ல எனக்கு வேலை போயிடும், அந்த மாதிரி ஒரு பயத்தினால இந்த செயலை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா வாழ்க்கையில மத்த ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் அவங்க அதே பயத்தினாலதான் ஹேண்டில் பண்ணுவாங்க.
பேஷண்ட் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து அவன் பொழைச்சுக்குவான். பட் ஆனா அவங்களுடைய அந்த அந்த செயலுக்கான காரணம் வந்து ஃபியர்னால இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில மற்ற விஷயங்களும் அதே பயத்தினுடைய தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது. இதுவே இந்த டாக்டரை வந்து தூங்க விட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒரு கம்பேஷன்னால, ஒரு கருணைனால வந்து டாக்டர் வந்து சரி தூங்கட்டும், இவர் வந்து ரொம்ப காலையில இருந்து வேலை பார்க்கறாரு, 24 hours டியூட்டி பார்க்கறாரு, நைட் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு கருணை தன்மையினால அவங்க வந்து அதை செய்யாம விட்டுருந்தாங்க. அதனால பேஷண்ட் இறந்துட்டாங்கனாலும் அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அதே கருணைத்தன்மையோட தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக வந்து இருக்கும். இதுவே வந்து இந்த டாக்டரை எழுப்பிடாம இருக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நட்பு, ஃப்ரெண்ட்லினஸ், அந்த டாக்டருடைய நட்பு இருக்கிறதுனால வந்துட்டு அவர் டாக்டர் தூங்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்டு தானே, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுப்பிடாம இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களும் அதே நட்புத்தன்மையோட அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். இந்த டாக்டரை எழுப்பி விடாததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, அலட்சியம், அது வந்து காரணமா இருந்துச்சு. இப்போ வந்து நான் டாக்டரை எழுப்பிவிட்டாலும் சரி எழுப்பிவிடாட்டியும் சரி, நான் வந்து என் வேலை மாச சம்பளம் நான் வாங்க போறேன், என்ன செஞ்சாலும் வாங்க போறேன், பேஷண்ட் பொழைச்சாலும் வாங்க போறேன், செத்தாலும் நான் வாங்க போறேன். இப்போ வந்து எழுப்பிவிட்டா எனக்கு 10 வேலை சொல்லுவான், நான் இவனுக்கு ஒரு வேலை வச்சேன்னா இவன் எனக்கு 10 வேலை வைப்பான் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற தன்மையை அலட்சியத்தினால வந்து அவங்க அதை செய்யாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களையும் வந்து அவங்க அதே அலட்சியத்தன்மையோடு தான், அதாவது அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்காது, வெளியில இருக்க ஆக்ஷனை பொறுத்து இல்ல, அந்த தன்மை வந்து நம்ம உள்ளேயே தான் இருக்கும். அதனால வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களையும் அதே தன்மையோட நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மற்ற இடத்துல வந்து அது நம்ம பாதகமா அமையும். ஸோ இப்போ வந்து பேஷண்ட் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவன் பொழைச்சிக்கிட்டாலும் அது வந்து பயத்தின் காரணமாக அவர் வந்து அந்த செயலை செஞ்சிருந்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதுவே பொறுப்பேற்கும் தன்மையினால பண்ணினா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பட் ஆனா பேஷண்ட் வந்து இறந்துட்டான், ஆனாலும் அந்த செயலுக்கான காரணம் கருணையோ இல்ல நட்புத்தன்மையோ இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். ஆனா அதுவே வந்து பொறுப்பற்ற தன்மையினால் அந்த செயல் நிறைவேற்றுச்சு அப்படி அந்த செயல் ஏற்பட்டுச்சு அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காது. எந்த ஒரு விஷயமே வந்து சரி தவறு அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமே சரி தவறு அப்படிங்கிறது கிடையாது. இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து கம்ப்ளீட்லி கான்டெக்சுவல் தான். நீங்க நிறைய டைம்ல வந்து லைஃப்ல பாத்திருப்பீங்க, இவன் வேலையுமே செய்ய மாட்டேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஒரு வேலையுமே செய்ய மாட்டான், பட் ஆனா இவன் வாழ்க்கையில சூப்பரா இருக்கான். இவன் பாருங்க வாழ்க்கையில இவ்வளவு வேலை செய்யறான், பட் ஆனா இவன் வாழ்க்கையில வந்து நல்ல விஷயமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப இந்த டாக்டர் வந்து எழுப்பிட்டவன் இவன் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவனா இருப்பான், ரொம்ப ஜாஸ்தி பேஷண்ட் கேர் எடுக்கக்கூடியவனா இருக்கான், ரொம்ப இது பண்றவா இருப்பான். பட் ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அவனுடைய வாழ்க்கை இத்தனை செயலுமே வந்து ஃபியர், பயம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அதே தன்மைதான் நடக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தா இவன் வாழ்க்கையில ஒரு வேலையுமே செய்யவே மாட்டான், பட் ஆனா அவன் வந்து சூப்பரா இருக்கான், இவன் எல்லாம் எப்படி சூப்பரா இருக்கான், இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான், அவன் சூப்பரா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்க. பட் ஆனாலும் அதுக்கு பின்னாடி கருணை, நட்புத்தன்மை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரதிபலிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். இதனாலதான் நான் சொல்றேன், இதை பேஸ் பண்ணி பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது, கர்ம வினைகளும் எதுவும் கிடையாது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன், இந்த தாட், எமோஷன், பேட்டர்ன், இந்த மெட்டாபயோ காக்னிஷன் தான் உங்களுக்கு மொத்த எஃபெக்ட்டுக்குமே வந்து காரணமா இருக்க தவிர அதுதான் வந்து செயலையும் தூண்டுகிறது. இந்த ஆக்ஷன் நேரடியா பார்க்கக்கூடிய ஆக்ஷனை பேஸ் பண்ணி இவன் வேலை செய்யறான், வேலை செய்யலைங்கிற பேஸ் பண்ணி அவன் சிறப்பா இருப்பானா இருக்க மாட்டானாலும் வந்து நம்ம சொல்ல முடியாது. இதுதான் வந்து நான் மெட்டாபயோ காக்னிஷன் தான் சொல்றீங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட்டிவான கருத்துக்களா இருந்தாலும் அப்போசிங் கருத்துக்களா இருந்தாலும் ப்ளீஸ் டெஃபினட்டா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் வந்து நான் இன்னும் எப்படி வந்து இந்த கருத்துக்களை வந்து சிம்பிளிஃபைடான வழியில வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து தெரியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட சந்திக்கிறேன். வேற ஏதாவது தகவல்களை பத்தி தெரியணும்னாலும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நல்ல வாழ்விற்கான தொண்டர் மெய்வழி வாழ்க.